அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி ஒரு கேஸ் ஸ்டடி. ஜெய்மினி அடிப்படையில் ஒருவருடைய வாழ்க்கையில் திருமணம் நடந்ததற்கான காரணம் என்ன, எந்த சரதசா புக்தியில் திருமணம் நடந்தது, எந்த தசாபுக்தியில் அவருக்கு விவாகரத்து ஏற்பட்டது, மீண்டும் அவருக்கு திருமணம் நடக்குமா என்பதை பற்றி நம்முடைய நேயர் ஒருவர் கன்சல்டேஷனுக்காக வந்திருந்தார். அதிலும் சிறப்பாக ஜெய்மினி அடிப்படையில் தான் எனது மகனுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவித்தார். ஸோ அவரோடு நான் பகிர்ந்து கொண்ட விஷயத்தை அவருடைய சம்மதத்தின் பேரில், அவருடைய அனுமதியின் பேரில் இந்த ஜாதகத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது ஜோதிடத்தில் ஜெய்மினி ஜோதிட முறையில் ஆய்வு செய்து வரும் அல்லது படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அடிப்படையில், ஜெய்மினி அடிப்படையில் எவ்வாறு ஆராயப்பட்டு அந்த பலன்கள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது, ஏன் நடந்ததற்கான காரணம் என்ன, இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் அவருக்கு திருமணம் நடக்குமா என்பதை பற்றி, எப்பொழுது நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். எனவே ஜோதிட மாணவர்கள், ஆர்வலர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் இறுதியில் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுமாறு, ஷேர் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேயருடைய பிறந்த தேதி என்று பார்க்கும்போது அவருடைய பிறந்த தேதி, இது ஒரு ஆணுடைய ஜாதகம். இந்த ஜாதகருடைய பிறந்த தேதி 24/6/1990 9:25 PM நாமக்கல்லில் பிறந்திருக்கிறார். இவருடைய பிறந்த தேதிக்கான ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படிங்கிறது பின்வருமாறு அமைகிறது. மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறார். லக்னத்தில் ராகு, 3இல் செவ்வாய், 5இல் சுக்கிரன் புதன், 6இல் குரு சூரியன், 7இல் சந்திரன் கேது, 12இல் சனி. இதில் சனி வக்ரகதியில் இருக்கிறார், புதன் கம்பஸ்ட் ஆகியிருக்கிறார். ராகு கேதுவை பற்றி ஜெய்மினியில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆக இந்த கிரகநிலையில் ஆத்மகாரகராக சனி, அமாத்தியக்காரகராக புதன், பிராத்ருக்காரகராக குரு, மாத்ருக்காரகராக செவ்வாய், புத்திரக்காரகராக சூரியன், ஞாதிகாரகராக சுக்கிரன், தாரகாரகராக சந்திரன் வருகிறார்கள். இது அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் பெற்றிருக்கக்கூடிய டிகிரி மினிட்டை அடிப்படையாக கொண்டு இந்த சரகாரகம் என்பது நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதில் ராகு கேதுக்களுக்கு இடமில்லை என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கிரகநிலையை நாம் குருஜி KN ராவ் அவர்களுடைய வழிமுறைகளின்படி இந்த ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது ஸ்கிரீனில் வரக்கூடிய அந்த கட்டத்தை நாம் கிரகநிலைகளை ஆத்மகாரகர், அமாத்தியக்காரகர் என்ற சரகாரகத்தின் அடிப்படையிலே நாம் அதை எழுதி வைத்து கொண்டு பார்ப்பது என்பது நமக்கு எளிதாக புரியக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை எழுதி பழக வேண்டும். ராசி கட்டத்தை எழுதி நாம் பார்ப்பது போல இந்த காரகாம்சத்தை நாம் எழுதி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் நாம் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய விஷயத்தை நாம் காரகாம்சத்தை ராசி கட்டத்தில் அடைத்து சரகாரகத்தை நாம் நிரப்பி இருக்கிறோம். அதை நாம் முதலில் எழுதி வைத்துக்கொண்டு நாம் பலன் பார்ப்பது என்பது எளிதாக இருக்கும். இரண்டாவது, இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராஜயோக காம்பினேஷன், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதல்ல D1 சார்ட்டில் இருக்கக்கூடிய ராஜயோகா காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தா ஆத்மகாரகன், புத்திரகாரகா 2 கிரகங்களும் சமசப்தமாக பார்க்கக்கூடிய நிலை. சமசப்தம் மீன்ஸ் அது ராசி திருஷ்டி அடிப்படையில். ஆத்மகாரகர் சனி, PK புத்திரகாரகர் என்று சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். இந்த சூரியனும் ராசி திருஷ்டி அடிப்படையில் பார்வை செய்து கொள்வது ஒரு ராஜயோக அமைப்பாகும். இரண்டாவது, அமாத்தியக்காரகர் புதனும் தாரகாரகன் சந்திரனும் ராசி திருஷ்டி அடிப்படையில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இங்கே ராசி திருஷ்டி அடிப்படையில் சர ராசியில் இருக்கக்கூடியவர் தாரகாரகன், சிற ராசியில் இருக்கக்கூடியவர் அமாத்தியக்காரகர். எனவே இந்த அமாத்தியக்காரகரும் தாரகாரகரும் ராசி திருஷ்டி அடிப்படையில் பார்த்து கொள்வது என்பது இரண்டாவது விதமான ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல் 9ஆம் D9 சார்ட்டில் இருக்கக்கூடிய ராஜயோக அமைப்பு எப்பொழுதுமே ஜெய்மினி அடிப்படையில் ஜாதகங்களை பரிசீலிக்கும் போது ராசி கட்டத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக நவாம்ச கட்டத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ராசி கட்டத்தில் ஒரு ராஜயோகம் இருந்து நவாம்ச கட்டத்தில் எந்த ராஜயோகமும் இல்லை என்று சொன்னால் அந்த ராஜயோகம் வேலை செய்யாது. நவாம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நவாம்சத்தில் ஏதாவது ராஜயோகங்கள் இருக்கிறதா என்பதை நாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அப்போது D9 சார்ட்டில் இருக்கக்கூடிய ராஜயோகம் என்று பார்க்கும்போது முதலில் ஆத்மகாரகரும் அமாத்தியக்காரகரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. இப்போ D9 சார்ட் வருது. ஆத்மகாரகர் சனி, அமாத்தியக்காரகர் புதன். அமாத்தியக்காரகரும் ரெண்டு பேரும் ராசி திருஷ்டி அடிப்படையில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆத்மகாரகரை கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதன் அமாத்தியக்காரகர் பார்வை செய்வது என்பது ஒரு விதமான ராஜயோகத்தை குறிப்பிடுகிறது. ரெண்டாவது, ஆத்மகாரகரும் புத்திரக்காரகரான சூரியனும் இணைந்து இருக்கக்கூடிய நிலை என்பது ஒரு ராஜயோகத்தை குறிப்பிடுகிறது. மூன்றாவதாக, அமாத்தியக்காரகர் புதனை புத்திரக்காரகர் சூரியன் பார்வை செய்வது என்பது மூன்றாவது ராஜயோகத்தை குறிப்பிடுகிறது. அப்போது இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் ராசி கட்டத்தில் மட்டுமல்ல, நவாம்ச கட்டத்திலும் ராஜயோகத்தை குறிப்பிடக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக இந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது இந்த கேஸ் ஸ்டடியில் இவருக்கு திருமணமான காலகட்டம் அப்படிங்கிறத நாம் முதல்ல கவனிக்க வேண்டியது. ஏன் திருமணம் ஆனது, அதற்கான காரணம் என்ன என்ற விஷயத்தை நாம் முதலில் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இவருடைய திருமணம் என்பது 12/6/2020 அன்று திருமணம் நடந்திருக்கிறது. திருமணம் நடக்கும்பொழுது இவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசை என்று பார்க்கும்போது கடக ராசி தசையினுடைய ரிஷப புக்தி அவருக்கு நடந்திருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் ராசி கட்டம் என்பது மகர லக்னம். மகர லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடியது கடகராசி தசை. அந்த கடக ராசியிலேயே தாரகாரகன் சந்திரன் இருக்கிறார். ஸோ இது மேரேஜை, திருமணத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு உறுதியான ஒரு சிக்னிஃபிகேஷனை நமக்கு தெரிவிக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தாரகாரகரை பார்க்கக்கூடிய கிரகம் என்று பார்க்கும்போது அமாத்தியக்காரகர் புதன், ஞாத்திகாரகர் சுக்கிரன் இவரோடு இணைந்து தாரகாரகனை பார்க்கிறார்கள். அப்போது இந்த இடத்துல ரெண்டு விதமான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது தாரகாரகனை அமாத்தியக்காரகன் பார்ப்பது என்பது விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. அதே சமயம் சுக்கிரன், களத்திரக்காரகன் சுக்கிரனே ஞாதிகாரகனாக வந்து ஞாதிகாரகனும் தாரகாரகனும் பார்வை செய்வது என்பது அந்த திருமணத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்போ ரெண்டுமே நடக்கும். முதல்ல திருமணம் என்பது நடந்தால்தான் அடுத்தது திருமணத்தில் பிரச்சனை என்பதை அது குறிப்பிடும். அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை கடக ராசி தசையில் அந்த ராசியானது மகர லக்னத்திற்கு 7ஆம் பாவகமாக வருகிறது. முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, அந்த 7ஆம் இடத்திலேயே தாரகாரகன் வலிமையாக அமர்ந்திருக்கிறார். அது இரண்டாவது பாயிண்ட். அப்போது இந்த ராசி தசையில் அவருக்கு திருமணம் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. அதிலும் அந்த தாரகாரகனை பார்வை செய்யக்கூடிய கிரகம் அமாத்தியக்காரகன் புதன். ஸோ அப்போ வந்து திருமணம் என்பது உறுதி செய்வதற்கான அமைப்பை இது ஏற்படுத்துகிறது. அப்போது ரிஷப ராசி புக்தியில் இவருக்கு திருமணம் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ரிஷப புக்தி அப்படிங்கிறது ரிஷப ராசியிலேயே அமாத்தியக்காரகன் புதன் இருக்கிறார். அவரை தாரகாரகனுடைய மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் ராசி திருஷ்டி அடிப்படையில் ஏற்படுகிறது. அப்போ இது ஒரு சரியான ஒரு திருமணம் நடந்ததற்கான ஒரு சரியான காலகட்டம் என்பதை இந்த இடம் நமக்கு உறுதி செய்கிறது. அதே சமயத்தில் ரிஷப புக்தியில் ஆத்மகாரகர் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். தாரகாரகனுடைய பார்வையை பெறுகிறார் என்பது காம்போசிட் டெக்னிக் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு அது எந்த பாவகமாக வருகிறது. ரெண்டாவது, தசா லக்னம் என்று சொல்லக்கூடிய கடக லக்னத்திற்கு அந்த பாவகம் எந்த பாவகமாக வருகிறது, எந்த கிரகங்களுடைய பார்வையை பெறுகிறது என்பதை பொறுத்து இந்த திருமணத்தை பற்றி நாம் முடிவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கடக ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், கடக ராசி என்பது லக்னத்திற்கு 7ஆம் இடம், கடக ராசியிலேயே தாரகாரகன் சந்திரன் இருக்கிறார். தாரகாரகன் மேரேஜை குறிப்பிடக்கூடிய கிரகம். அமாத்தியக்காரகனும் தாரகாரகனும் மியூச்சுவல் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது திருமணத்தை உறுதி செய்யக்கூடிய அமைப்பு. அந்த கடக ராசி தசையில் ரிஷப ராசி புக்தி என்பது அந்த ராசியிலேயே அந்த ராசி அதிபதி இருக்கிறார். அது லக்னத்துக்கு 5ஆம் இடமாக இருக்கிறது, 7ஆம் இடத்திற்கு 11ஆம் இடமாக இருக்கிறது. அந்த ராசியில் அமாத்தியக்காரகர் புதன் தாரகாரகனுடைய பார்வையை பெற்றிருக்கிறார். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அவருக்கு திருமணம் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு. ரெண்டாவது ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த திருமணம் என்பது விவாகரத்தில் முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டத்திலேயே அது வந்து திருமண முறிவுக்கு இட்டு சென்றிருக்கிறது. அப்படிங்கிற 1.25 வருடங்கள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு அது விவாகரத்திற்கு இட்டு சென்றிருக்கிறது அப்படிங்கிறது அடுத்து நடந்த ஒரு ஈவெண்ட்.
ஸோ அதற்கான கிரகநிலை ராசி புக்தி என்று பார்க்கும்போது கடகராசியினுடைய மீன புக்தி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் நவாம்ச கட்டத்திலும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். கடகராசியில் மீன புக்தி நடந்திருக்கிறது. மீன ராசிக்குரிய அதிபதியாக வரக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் புத்திரகாரகன் குருவோடு புத்திரகாரகன் சூரியனோடு இணைந்திருக்கிறார் குரு. அதை ஆத்மகாரகன் சனி மற்றும் மாத்திருக்காரகன் செவ்வாய் ராசி திருஷ்டி அடிப்படையில் பார்வை செய்கிறார்கள். இந்த கிரக அமைப்பானது கடக ராசி தசைக்கு லக்னத்திற்கு தசா லக்னத்திற்கு 12ஆம் இடமாகவும் வருகிறது. முக்கியமான பாயிண்ட் இது. மீன ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு ராசி கட்டத்தில் மகர லக்னத்திற்கு 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய மிதுனத்தில் இருக்கின்றார். அவர் புத்திரகாரகன் சூரியனோடு இணைவு பெற்றிருக்கிறார். அந்த இடமானது ராசி தசா லக்னத்திற்கு 12ஆம் இடமாக கடகராசி தசா லக்னத்திற்கு 12ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 12ஆம் இடம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நெகேஷன் ஹவுசஸ், மேரேஜுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த இடத்தை ஆக்டிவேட் செய்யக்கூடிய அந்த தசாபுக்தி காலத்தில் இவருக்கு விவாகரத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இது ரெண்டுமே நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகள். இது சரியாக நடந்திருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஜெய்மினி அடிப்படையில் நாம் செக் பண்ணி சொல்கிறோம். ஸோ அதே சமயத்தில் இதற்கான காரணம் நவாம்சத்தில் பார்க்கும்பொழுது நவாம்ச லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவையும் நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். நவாம்ச லக்னத்துமான மிதுனத்திற்கு 7ஆம் பாவக அதிபதியாகி அந்த குரு நவாம்ச லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்பை நாம் பார்க்கிறோம். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். விவாகரத்து ஆவதற்கு ராசி கட்டத்தில் மட்டுமல்ல நவாம்சத்திலும் இந்த கிரகம் அமைப்பு என்பது ஏற்படுத்தி இருக்கிறது, அது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ கடகராசியினுடைய ரிஷப புக்தியில் திருமணம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரிஷப ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் மிதுன லக்னத்திற்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். எனவே அது திருமணத்தை கொடுத்திருக்கிறது. லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் அந்த ராசிக்குரிய தசா லார்டு புக்தி லார்டு என்பவர் லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் இருந்து திருமணத்தை நடத்தி வைத்தார். பட் குரு மீன புக்தி என்று சொல்லும்பொழுது மீன ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் நவாம்ச லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் 7-10 குடையவராகி ராகுவோடு இணைந்திருக்கிறார் என்ற அமைப்பு திருமணத்தில் விவாகரத்தை கொடுத்திருக்கக்கூடிய அமைப்பாக நாம் பார்க்கிறோம். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பாஸ்ட் ஈவெண்ட்டு. இப்போ கன்சல்டேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இவருக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறதான் இப்போ அவருக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. இதில் நாம் முக்கியமாக குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னால் உபபதா லக்னம். இந்த உபபதா லக்னம் என்பது ஜெய்மினி அடிப்படையில் திருமணத்தை பற்றி திருமண வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு டூலாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த லக்னம் மகர லக்னத்திற்கு 12ஆம் பாவக அதிபதி, இதான் ரூலு. எந்த ஒரு லக்னத்திற்கும் 12ஆம் பாவக அதிபதி அந்த பாவத்திலிருந்து எந்த ராசி எத்தனை ராசியில் இருக்கிறார் என்பதை கணக்கிட்டு அந்த கிரகம் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து எண்ணி வரக்கூடிய ராசியே உபபதா லக்னம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உதாரண ஜாதகத்தில் மகர லக்னத்திற்கு 12ஆம் பாவக அதிபதி குரு, அவர் மிதுன ராசியில் இருக்கிறார். எனவே தனுசிலிருந்து மிதுனம் வரை எண்ணக்கூடிய ராசிகள் 7. எனவே 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடமாக வரக்கூடியது தனுசு ராசி. எனவே தனுசு ராசியே உபபதா லக்னமாக அமைகிறது. ஒரு சில ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் கன்னி லக்னத்தை உபபதா லக்னமாக கணக்கிடுவார்கள். ஆனால் நாம் கேன் ராவுடைய ஸ்கூல் ஆஃப் தாட்டின் அடிப்படையில் நாம் இந்த உபபதா லக்னத்தை கணக்கீடு செய்கிறோம். எனவே எந்த கிரகம் 12ஆம் பாவாதிபதி எத்தனை ராசிகள் தாண்டி இருக்கிறாரோ அத்தனை ராசிகள் தாண்டி எண்ணி வரக்கூடிய ராசி எதுவோ அதுவே உபபதா லக்னம் என்பதுதான் கேன் ராவ் அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட். எனவே அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இவர்களுக்கு உபபதா லக்னம் என்பது தனுசு லக்னமாக வருகிறது. தனுசு லக்னம் என்பது ஒரு டூயல் சைன். அந்த தனுசு லக்னத்திலேயே சனி இருக்கின்றார். சனி ஒரு பாபகிரகமாக இருந்து அந்த இடத்தில் இருப்பது சிறப்பாகாது. அதே சமயம் அந்த பாவகத்தினுடைய அதிபதி உபபதா லக்னத்தினுடைய அதிபதி குரு 7ஆம் இடத்தில் பகை பெற்றிருக்கக்கூடிய நிலையை அது இருக்கின்றார். எனவே அது பகை பெற்றிருக்கக்கூடிய நிலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றொரு விஷயம்,
உபபதா லக்னத்தினுடைய அதிபதியாக வரக்கூடிய குரு மற்றொரு டூயல் சைன் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பது என்பது மல்டிபிள் மேரேஜ் என்பதை சிக்னிஃபிகேட் பண்ணுகிறது. அதே போல் உபபதா லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் ராகு இருப்பது திருமண வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடிய அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே உபபதா லக்னத்தில் சனி இருப்பதும் உபபதா லக்னத்தினுடைய அதிபதி குரு 7ஆம் இடத்தில் பகை பெற்றிருப்பதும் அது ஒரு இரட்டைத்தன்மையுடைய ராசியாக இருப்பதினாலும் அது மல்டிபிள் மேரேஜ் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் இந்த உபபதா லக்னத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு அடுத்ததாக ஃபியூச்சர் இவருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. ஸோ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசை என்று பார்க்கும்பொழுது கடக தசையில் மகர புக்தி நடைபெற்று வருகிறது. மகர புக்தி என்பது கடக ராசிக்கு 7ஆம் இடமாக வரக்கூடியது. காலகட்டமானது 24/6/2024 வரை நடப்பில் இருக்கிறது. எனவே இந்த தசா லக்னத்திற்கு 7ஆம் இடமாக வரக்கூடியது புக்தியாக வரக்கூடியது. மகர புக்தி என்பது தசா லக்னத்திற்கு கடக லக்னத்திற்கு 7ஆம் இடமாக வரக்கூடியது. இந்த அமைப்பில் அந்த தசா லாடாக வரக்கூடிய அந்த மகரத்தினுடைய அதிபதியாக வரக்கூடிய சனி ஆத்மகாரகனாக இருந்து லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலும் அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். சனி இருக்கிறார். அந்த நிலையில் நவாம்சத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நவாம்ச லக்னத்திற்கு சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். நவாம்ச லக்னத்திற்கு மகர லக்னத்தினுடைய அதிபதியாக வரக்கூடிய சனி மிதுன லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் புத்திரக்காரகனோடு இணைவு பெற்று இருக்கின்றார். 2வது பாயிண்ட், இந்த மகர ராசி புக்தியை தாரகாரகன் சந்திரன் தாரகாரகன் சந்திரன் ராசி திருஷ்டி அடிப்படையில் மகர ராசியை பார்க்கிறார். இது ரொம்ப முக்கியமான சிக்னிஃபிகேஷன். ராசி அடிப்படையில் இதற்கான பாவகங்கள் வேலை செய்யவில்லை என்றாலும் நவாம்சத்தில் இந்த அமைப்பு என்பது இவர்களுக்கு மிகவும் ஸ்ட்ராங்காக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் மகர ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி நவாம்ச லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் புத்திரகாரகனோடு இணைவு பெற்றிருப்பது என்பது திருமணத்திற்கு சாதகமான ஒரு அமைப்பு. 2வது, தாரகாரகன் சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து ராசி திருஷ்டி அடிப்படையில் மகர ராசியை பார்வை செய்வது என்பது மற்றொரு சாதகமான அமைப்பு திருமணத்திற்கு. எனவே இந்த 2 காரணங்களும் திருமணத்திற்கான வாய்ப்பை பிரகாசப்படுத்துகின்றன. 2வது, இந்த ராசி கட்டத்தில் அமாத்தியக்காரகர் என்று சொல்லக்கூடிய புதன் மகர ராசியை ராசி திருஷ்டி அடிப்படையில் பார்வை செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எனவே அமாத்தியக்காரகன் என்பவர் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு கிரகம். அது ராசி திருஷ்டி அடிப்படையில் மகர ராசியை பார்வை செய்வது என்பது திருமணத்தை நடத்துவதற்கான அமைப்பை கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த அமாத்தியக்காரகன் ஞாதிகாரகனோடு இணைந்திருக்கிறார். அப்போது ஞாதிகாரகனும் அந்த மகர ராசியை பார்வை செய்கிறார் ராசி திருஷ்டி அடிப்படையில். அப்போது இது மிக்சட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உபபதா லக்னங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் நடப்பு தசா புக்தியை நாம் கணக்கில் கொள்ளும் பொழுதும் இவருக்கு மல்டிபிள் மேரேஜ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய அமைப்பிலேயே கிரகங்கள் செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். எனவே இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய கடக ராசியினுடைய மகர ராசி புக்தி என்பது இவருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை பிரகாசப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய நேயருக்கு நம்ம இந்த கன்சல்டேஷனில் சொன்னோம். ஸோ கடந்த கால நிகழ்வுகள் சரியாக இருக்கக்கூடிய நிலையில் எதிர்கால பலன்களும் இது போலவே நடக்கும் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும் என்பதற்கு ஜெய்மினியினுடைய அப்ரோச், ஜெய்மினி ஜோதிட அடிப்படையில் எவ்வாறு நாம் பலன்களை நிர்ணயிப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக இந்த கேஸ் ஸ்டடி என்பது அமைந்திருக்கிறது. உங்களுக்கு கொஞ்சம் புரிவதில் தலை சுத்தல் இருக்கும். கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை புதிய மாணவர்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நின்று நிதானித்து இதை நாம் கவனிப்பீர்களேயானால் இதனுடைய தாத்பரியம் என்ன என்பதை எளிதாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.